சட்டசபை தேர்தலில் திமுக தவேக இடையேயான போட்டி என்று விஜய் பரபரப்பாக பேசியிருந்த நிலையில் அவர் தவழ்கின்ற குழந்தை என அமைச்சர் சேகர்பாபு பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை திருவிக நகர் மண்டலத்திற்குட்பட்ட மங்களபுரம் பகுதியில் கலைஞரின் வருமுன் காப்போம் சிறப்பு மருத்துவ முகாமினை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் சென்னை மேயர் பிரியா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சேகர்பாபுவிடம் தவேக தலைவர் விஜய் பொதுக்குழு கூட்டத்தில் பேசியது குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர் எம்ஜிஆர் பாடலை மேற்கோள் காட்டி பதிலடி கொடுத்துள்ளார். பெண்கள்தான் 2026ஆம் ஆண்டு திமுக ஆட்சியை தூக்கி பிடிப்பார்கள். முதலமைச்சரை வரவேற்பதில் 80% பெண்கள்தான் உள்ளனர் எனவும் கூறினர். தவேக தலைவர் விஜய் ஒரு தவழ்கின்ற குழந்தை, நாங்கள் PT உஷா போன்று பல்வேறு ஓட்ட பந்தயங்களில் வென்றவர்கள் என விமர்சித்தார். அவர் தவழ்கின்ற குழந்தை, நாங்கள் PT உஷா போல் பல்வேறு ஓட்டப்பந்தயங்களில் பங்கேற்று வெற்றி கண்டவர்கள், பல கரடுமுரடான பாதைகளை கடந்து வந்தவர்கள், சிறை என்றால் என்னவென்று தெரியாதவர்கள், போராட்ட களம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள், ஆர்ப்பாட்ட களம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள், பொதுக்கூட்டம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள், மக்கள் பணி என்றால் என்னவென்று தெரியாதவர்கள், புயல், மழை, வெள்ளம் போன்றவற்றை கூட தன்னுடைய இருப்பிடத்திற்கு அழைத்து வந்து 10 பேர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கொடுத்து அதை எடுத்து ஃபோட்டோ போட்டுக்கொண்டு அதையும் பிரசுரிப்பதற்கு ஊடகங்கள் தயாராக இருந்தால் தமிழகத்தின் நிலை இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் பேசி கொண்டிருப்பார்கள்.